டிசிஹெச் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்மை காலமாக இள வயதில் பார்த்திங்கன்னா மாரடைப்பு அதிகமாக ஏற்படுகிறது. இந்த மாரடைப்புக்குரிய காரணம் என்ன? வாழ்வியல் முறைகளில் நம்ம செய்யக்கூடிய லைஃப் ஸ்டைலில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளா, இல்லை அது காரணம் இல்லாமல் நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எந்த தவறான பழக்க வழக்கம் கிடையாது, ஆனால் மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு, 20 வயதில் மாரடைப்பு ஏற்படுது, 30 வயதில் மாரடைப்பு ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதற்குரிய காரணத்தில் ரொம்ப ஒரு முக்கிய காரணியாக வகிக்கிறது என்ன அப்படின்னா, பரம்பரையாக இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருப்பது. இதுதான் பார்த்திங்கன்னா இள வயதில் மாரடைப்பிற்கு ஒரு பெரிய ரூட் காஸாக இருக்கு. யூஸ்வலாக நம்ம குழந்தைகளாக இருக்கும் பொழுது எல்லாம் கல்லை சாப்பிட்டா கூட செரிக்கக்கூடிய வயது அப்படின்னு தான் நம்ம வீட்டில் சொல்லியிருப்பாங்க பெரியவங்க. ஆனால் ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த இதில் சில பிரச்சனைகள் ஏற்படும். சிலர் சிலர் சொல்லுவாங்க, எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த வயது அப்படிங்கிறது மட்டும் குறையும். ஒரு முப்பாட்டனுக்கு ஒரு 60 வயசு, அப்போ 60 வயசுனா அடுத்த 50, 40, 30, 20 அப்படிங்கிறது இருக்கும். என்னது, அண்மையில் நம்ம ஒரு மருத்துவருடைய குழந்தையே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 18 வயது பெண் குழந்தைக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருந்தது. இதற்குரிய காரணங்கள் என்ன? ஏன் இந்த பரம்பரை ரீதியாக இந்த கொலஸ்ட்ரால் இருக்குது, இதை தடுக்க முடியாதா அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம பிளட் டெஸ்ட் பார்க்கும்பொழுது அதில் என்ன இருக்கும்னா எல்டிஎல் அப்படின்னு இருக்கும். நம்ம நிறைய இடத்துல லேபில் என்ன அப்படின்னா, நம்ம பேக்கேஜ் இது பண்ணுறப்ப டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ் இதை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர எல்டிஎல், இந்த கொரோனரி ரேஷியோ அப்படின்ட்டு நம்ம ஹார்ட் சீராக இயங்க எந்த அளவுக்கு இது இருக்குது அப்படின்னு அதை பார்க்கறது கிடையாது. இந்த லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படிங்கிறது நம்ம லிவரில் உற்பத்தியாகி ரத்தத்தின் வழியாக வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ரத்தத்தின் வழியாக அவ்வளோவா வெளியேறப்படாமல் இருக்கும். லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் இது கொஞ்சம் வயதான காலத்தில் நிறைய காரணங்கள், தவறான உணவு முறைகளில் இருக்குது. ஆனால் இந்த பரம்பரை ரீதியாக ஏற்படுவர்களுக்கு என்ன அப்படின்னா எல்டிஎல்ஆர்னு சொல்லுவாங்க, அதாவது லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் ரிசப்டார் அப்படின்னு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதை கல்லீரல்லேருந்து இது பண்ணி ரத்தத்தின் வழியாக யூட்டிலைஸ் பண்ணி வெளியே தள்ள வைக்கும். ஆனால் சில சமயம் இந்த அதாவது ஜீன் பரம்பரை ரீதியாக அவங்க மரபணு என்ன ஆகும் அப்படின்னா திரிஞ்சு போயிடும். ஏதோ ஒரு ஜென்ரேஷனில் திரிஞ்சு போயிட்டு அப்படியே அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு எல்டிஎல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இருக்கக்கூடிய காரணத்தில் இள வயதில் மாரடைப்பு ஏற்படும். இதில் 2 வகைப்படும். ஒன்று என்ன, முதல் வகை என்ன அப்படின்னா, பெற்றோரில் ஒன்று தாயிட்ட இருந்தோ தந்தைகிட்ட இருந்தோ யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட தான் வரும். இதுதான் அதிக பேருக்கு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் ஒரு அதாவது எல்டிஎல் ரொம்ப ஜாஸ்தியாகி மாரடைப்பு போன்றவை ஏற்படுவது ஒரு 30 வயதுலேருந்து 20 அந்த மாதிரி 30கள்லேயும் 40கள்லேயும் இருக்கும். ஆனால் இன்னொரு வகை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாயிட்டிருந்தும் வரும், தந்தைகிட்டருந்தும் 2 பேர்கிட்டருந்தும் வரும். ஆனால் இது வெகு குறைந்த அளவு இருந்தாலும் இது ஒரு பெரிய அபாயத்தை உண்டு பண்ணும். என்ன அப்படின்னா, 20களிலேயே, நான் இந்த 20கள் அப்படின்னு சொல்கிறது 18, 17 வயதுலேயே என்ன அப்படின்னா மாரடைப்பை ஏற்படுத்தும். நம்ம நமக்கு தெரியாது. இது நம்ம யூஸ்வலாக அந்த வயதில் 17 வயது 18 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம பிளட் டெஸ்ட் பார்க்க மாட்டோம், இல்லை அவங்களுக்கு போய் லிபிட் ப்ரொஃபைல் பார்க்க மாட்டோம். மிஞ்சி போனால் நம்ம என்ன பார்த்துருப்போம், அவங்க குரூப்பிங் என்ன அப்படின்னு தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த குழந்தைகளுக்கு அது அதிகமாக எல்டிஎல் டெபாசிட் ஆகும். அதாவது இரத்த நாளத்தில் உள்ளே டெபாசிட் ஆகிட்டு ரத்தம் ஓட முடியாத நிலைமை ஏற்படும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மாரடைப்பு ஏற்படும். இது பரம்பரை ரீதியாக வருது. எங்கள் இதில் இப்படி அடுத்தடுத்த ஜென்ரேஷனாக எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா ஒரு 13 வயதுக்கு மேலேயே என்ன பண்ணிடணும் அப்படின்னா லிபிட் ப்ரொஃபைல் பார்க்கணும். கண்டிப்பாக எல்டிஎல் கரோனரி ரேஷியோ பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து இது இல்லாமல் வேறு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜாந்தோமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கை, இந்த எல்போ ஜாயிண்ட்டு, முட்டு, இதில் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கொழுப்பு கட்டிகள் மாதிரி இருக்கும். இந்த கொழுப்பு கட்டி நம்ம முன்னாடி நிறைய பதிவில் பார்த்துருப்போம். உடம்புல ஆண்களுக்கு பெண்களுக்கு கொழுப்பு கட்டி இருக்கும், பெருசாக நகர்ற மாதிரி இருக்கும். நம்ம அந்த பதிவுலலாம் சொல்லியிருப்போம், இதுக்கும் உடம்புல இருக்க கொழுப்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. அந்த மாதிரி கொழுப்பு கட்டியும் கிடையாது.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூரோஃபைப்ரோமா அப்படின்னு சொல்லுவாங்க. முகம், உடல், கைகள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காம்போட ஒரு இதாக இருக்கும், கொழுப்பு கட்டி மாதிரி தான் இருக்கும். பட் அழுத்துனா உள்ளே போயிடும், அதுவும் கிடையாது. அதை போன்றே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குப்பளம் கொழுப்புது மாதிரி இருக்கும், மஞ்சள் நிறமாக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது, சிறு வயதில் இருக்குது, இல்லை யாருக்கு கை, முட்டு இந்த மாதிரி இடங்களெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. அது கொஞ்சம் மஞ்சள் நிறமாக இருக்கும். சிலருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் மேல், அந்த மேல் இமை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் நிறமாக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பரம்பரை ரீதியான கொழுப்பு அதிகமாக இருக்கிறது வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட் ப்ராப்ளி இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா முன்னாடியே நம்ம பார்த்து உரிய மருந்துகள், மருத்துவம், உணவு முறை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த இளம் வயதில் ஏற்படக்கூடிய மாரடைப்பை தவிர்த்திடலாம். இந்த சேஞ்ச் இல்லாமல் அடுத்து இரண்டாம் கட்டமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் சொல்லுவாங்க அடிக்கடி எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. பெருசாக எதுவும் தெரியாது. குழந்தைகள் வந்து விளையாடுவாங்க, விளையாடுறப்பயே கொஞ்சம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் விளையாண்டுட்டு வந்து உட்காந்து சிறிது நேரம் கழித்தும் எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, நடுவில் வலிக்கிற மாதிரி இருக்குது, செஸ்ட்டில் வலிக்கிற மாதிரி இருக்குது. இதை யூஸ்வலாக ஆன்ஜைனான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இந்த பரம்பரை ரீதியான எல்டிஎல் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்புண்டு, மாரடைப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புண்டுன்னு நம்ம விழிச்சுக்கணும். ஸோ இதையும் தாண்டி வேறு என்ன டெஸ்ட் எடுக்கலாம்னா, குறிப்பாக லிப்போப்ரோட்டீன், லிப்போப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு புரதம் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பார்த்து அதுவும் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். சரி டாக்டர், இதுக்கு மருந்து எடுத்துட்டோம், வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து எடுக்கணுமா, உணவு முறையில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நம்ம இங்கே சிகிச்சை முறையிலையும் உணவு முறையிலையும் 2 விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து என்னதுன்னா, நாம் எடுக்கக்கூடிய உணவுகள்லேருந்து அதிகமாக நம்ம உடல் கொழுப்பு உறிஞ்சுவதை வந்து தவிர்க்கணும். அதே மாதிரி கல்லீரலும் அதிகமாக கொழுப்பு வந்து உற்பத்தி பண்ணுவதை தவிர்க்கணும். அப்போ இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் எடுக்கக்கூடிய உணவுகள்லேருந்து அதிகமாக கொழுப்புகள் உறிஞ்சப்படுறதை தவிர்க்கணும்னா நார்ச்சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கணும். அப்போ காய்கறி, கீரை, பழங்கள் இந்த மாதிரி 3 விஷயத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்போ ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, குறைந்தது, அதாவது டோட்டலாக பழங்கள், கீரைகள், காய்கறிகள் இது எது வேணுமா அது எடுத்துக்கணும். அதான் கிழங்குகளில் நம்ம இந்த கிழங்கெல்லாம் எடுக்கக்கூடாது, உருளைக்கிழங்குலாம் இதில் கிடையாது. ஸோ அதை தவிர்த்துட்டு, கிழங்குகள் தவிர்த்துட்டு மற்றது எல்லாமே ஒரு 7 கப்பு இருக்கணும் டெய்லி. அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்லேருந்து கொழுப்பு உறிஞ்சப்படுறதை தவிர்க்கும். அடுத்து கல்லீரல் வந்து அதிகமாக வந்து கொழுப்பு வந்து உற்பத்தி செய்யுது. ஸோ அதையும் தடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் இவர்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபேட்டி லிவரை குறைக்கக்கூடிய வகைகளில் நம்ம மருந்துகளும் உணவுகளும் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதில் உணவு முறை அப்படிங்கிறது வெவ்வேறான உணவு முறை இருக்குது, அதை அவரவர்களுக்கு ஏற்றவாறு எடுக்கணும். ஆனால் இருப்பினும் இந்த கல்லீரலில் வந்து இந்த ஃபேட்டி லிவரை குறைக்கணும், இல்லை அதிகமாக கல்லீரல் கொழுப்பு உற்பத்தி செய்வதை தவிர்க்கணும் அப்படின்னா தினமும் காலை என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கீழா நெல்லி, கரிசலாங்கண்ணி 2ம் நல்லா மைய அரைத்தது ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துட்டு மோரில் வந்து கலந்து தினமும் காலை வந்து அவங்க எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து டயூரிட்டிக்காக ஏதாவது ஒன்று எடுக்கணும், ஏன்னா கொஞ்சம் அதை நீர்த்து போக செய்கிறதுக்கு. ஸோ அதற்கு என்ன அப்படின்னா, மூக்கிரட்டை சூப்பு அதை வந்து தினமும் மாலையில் வந்து எடுக்கணும். இரவு கண்டிப்பாக மலச்சிக்கல் ஏற்படாமல் மலமிளக்கியாக என்ன எடுக்கணும் அப்படின்னா திரிபலா சூர்ணம் எடுக்கணும். ஸோ உணவு முறையில் இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணால் கல்லீரல் அதிகமாக கொழுப்பு உற்பத்தி செய்வதை தடுக்க முடியும். நார்ச்சத்துள்ள கீரை, பழங்கள், காய்கறிகள் எடுக்கும் பொழுது அந்த கொழுப்பு உறிஞ்சப்படுவதை தடுக்கும். ஸோ இது 2 நம்ம மேனேஜ் பண்ணுறப்ப இந்த இளம் வயதில் வந்து எல்டிஎல் ஜாஸ்தியாகி மாரடைப்பு நடைபெறுவதை தடுத்துடலாம். ஆனால் இதனுடன் சேர்த்து உரிய மருந்துகளும் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நன்றி.